அதே பெண் சிங்கம் பிரசவம் பார்க்க போகுது. பிரசவத்துல இருந்து குழந்தை சிங்கக்குட்டி வெளியில வரப்போகுது. ஆண் சிங்கம் ஒரு நாள் சாப்பிடாம பிரசவத்தன்னைக்கு மற்ற மிருகங்கள் வந்து குட்டி தூக்கிட்டு போயிருந்த அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்து அந்த பெண் சிங்கத்துக்கு பாதுகாப்பா இருந்து வேட்டையாடாம நிற்கும். பாத்துக்கீங்க. அப்போ சிம்மம் என்பது நல்லா யோசிங்க. சிம்ம ராசியில யாரு பிறந்தாலும் தனக்கு வச்சுக்க மாட்டாங்க, இன்னொருத்தருக்கு தர்மம் கொடுத்துட்டு போயிடுவாங்க கடைசி காலத்து வரைக்கும். அதனாலதான் பூரத்துக்கு வாழ தெரியாத பூரம் என்று பொருள். இது தெரிஞ்சதுனாலதான் நம்ம அன்னதானம் பண்றோம், கோயில் கட்டுறோம், கும்பாபிஷேகம் பண்றோம். ஏன்? பூரத்துக்கு வாழ தெரியாது. அது புகழுக்கு மட்டும்தான் கட்டுப்பது. நாளைக்கு இந்த பொன்னாடல் இது நாளைக்கு தர்ம தானம். ஏன் அப்படின்னா பூர நட்சத்திரம் நல்லா யோசிச்சு பாருங்க. சிம்ம ராசி சிங்கம் வந்து ஒரு மானை அடிக்கும். அந்த மானை அடிச்சோடனே அது ஒரு லெக் பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டுரும். அதை சாப்பிட்ட உடனே அது போய் கம்முனு படுத்துக்கும். நாளைக்கு வச்ச சாப்பிடணும்னு செய்யறது மனிதர்கள் மட்டும்தான். சிம்மம் வந்து அந்த நேரத்துக்கு மட்டும்தான் தேவை. மத்த நேரம் அது எவ்வளவு பெரிய பீஸா இருந்தாலும் எடுத்துக்காது. அப்ப எப்படி சிம்மம் உழைக்கும்னு எப்படி ஐயா உங்களுக்கு தெரியுதா? எந்த காலத்துக்கு உழைக்க முடியாது சிம்மம். அரசியல் பேரு புகழ் உச்சி வரைக்கும் போயிட்டு வரும், கடைசியில ஒண்ணும் இல்லை. அதனாலதான் ராசியில முதல் ராசி நம்ம சொல்லுவோம், ராசியில முதல் சிம்மத்துக்கு கொடுத்தாங்க. நல்லா பாருங்க, 60 மாடு ஓடும். ஒரு மாடு அடிச்சுன்னா எல்லா மாடு அப்படியே வைக்கும். எந்த மாடு ஓடாது. எப்படி சார் சொல்லுங்க? அப்படி இல்லைங்க. அது அந்த சிங்கத்துக்கு தேவை எது இல்ல, அதுக்கு பசிக்கு ஒரு லெக் பீஸ் தேவை. அடிச்சிருச்சு, மத்தது யாரு வந்தாலும் பக்கத்துல படுத்துருந்தாலும் சரி மான் சாப்பிடாது, சிங்கம் சாப்பிடாது. மத்த எந்த மான் வந்தாலும் சாப்பிடாது, அதுக்கு தேவை. அதனாலதான் அது வச்சு பழக தெரியாதுன்னு சொன்னேன். அதனாலதான் வாழ தெரியாத போறோம்னு. வாழ தெரியாத போற வச்சு பழகாது, 4 பேருக்கு நல்லா செஞ்சுக்கிட்டே போயிடும். இன்னொரு விஷயம் பாருங்க, சிம்மம் அடிச்சு மாலை சாப்பிடுதுங்கிற அது ஒரு உயிர் இன்னொரு உயிர் கொள்றது, அது பாரம்பரியம். உன்னை அடிச்சு ஒரு குறைக்கிறது. ஆனால் சிங்கம் வந்து வேட்டையாட போனாங்கன்னா அந்த மானை அடிச்சு சாப்பிட்ட உடனே அந்த சிங்கம் என்ன பண்ணுன்னா அது கொஞ்சம் தூரமா போய் ரெஸ்ட் எடுக்கும். மீறி இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் அந்த மானை சாப்பிடறதுக்கு இந்த சிங்கம் தான் இறங்குது. அடிக்க முடியல, சிங்கத்தினால முடியுது. அப்ப அதுதான் இறங்குறது. பேட்டைக்கே போறாங்க. இப்பதான் மானை சுழத்துதான் அடிச்சிருக்குது. ஒரு காலையில சதை பிடிச்சிருக்க சிங்கம் சரி விடு அப்படின்னு சொல்லி போட்டு தூக்கிட்டு வேட்டைக்கு வந்தவர் என்ன பண்ணிடுறாரு, மானை அடிச்ச மாதிரி கொடுத்தனால இல்லையா? சிங்கம் என்னைக்கு ஏமாந்துரும். விவசாயி நினைச்சுக்காதீங்க, அது வாழ தெரியாது. காரணம் என்னன்னா, ஒரு நாள் நரி வந்து சிங்கம் என்னன்னு பாத்துருச்சு. அது கேட்டிருக்குது, என்னை இவ்வளவு தூரம் எல்லாத்தையுமே அடிச்சு போடுறீங்க, நீ என்ன அடிச்ச முடியுமான்னு கேட்டிருக்குது. யாரு? நரி. உடனே சிங்கம் பார்த்துருக்குது, என்னடா காலையில இவனுக்கு டைம் சரியில்லையாட்டு இருக்குதுன்னு. உனக்கு தெரியுமா என்னை பத்தி? என் பவர் என்னன்னு உனக்கு தெரியுமா? என் பின்னாடி நீ வந்து பாரு, என் செல்வாக்கலை என்னன்னு உனக்கு தெரியிட்டு இருக்குது. சிங்கம் உடனே ஏமாந்துருச்சு. என்னடா அது, இவன் பின்னாடி போனா என்ன கண்டு எல்லா பேருக்கும் பயப்படுறாங்க, உன்னை கண்டு பயப்படுறாங்களா? இது நான் இது வரைக்கும் காணவே இல்லையே. நீ என் பின்னாடியே வா, எத்தனை மிருகங்கள் என்ன கண்டு ஓடி வருது. நேரம் நரி முன்னாடி கொண்டு போயிருக்குது, பின்னாடி சிங்கம் வந்திருக்குது. கரடி துப்புரு ஓடியாது இருக்குது. ஐயோ எனக்கு நேரம் செய்யல, சிங்கம் வராது, அனுப்பாட்டு ஓடிடுச்சு. நரி கூப்பிட்டு சொல்லி இருக்குது, பாத்தியா இத்தனை நாள உன்னை கண்டு ஓடிச்சு, இப்ப என்ன கண்டு ஓடுது. மறுபடியும் யாரும் அங்கிருந்து வந்திருக்குது. சிங்கம் என்ன பார்த்தனே, ஐயோ சாமி நம்ம கொரோனா தப்பிச்சதுன்னு ஓடிடுச்சு. 4 மிருகத்தை பார்த்தது. ஓ ரைட் ரைட் ரைட், சரி உன்னை கண்டு பயப்படுறாங்களா நாட்டுல? சரி ரைட்டு, நீ இனிமேல் உன்னை நான் தொட மாட்டேன். ஏன்னா நீ உன்ற வேலை உன்ற ரோட பாரு, நான் என்ற ரோட பாருன்னு நரி தந்திரமா தப்பிச்சிருச்சு. அதனால நரி தந்திரம். எப்படி சிங்கம் தோத்து கடைசியில தான் நடந்தது. கடைசியில சார் சிங்கம் தோத்துருச்சு. தோத்துரும். விவரம் தெரிஞ்சு விளையாட கூடாது. சிங்கம் தோத்துருச்சு. ஏன்னா இருக்க வரைக்கும் நான் தாங்களா சார்? உண்மையா ஒண்ணு சொல்லிடுறேன். ஐயா நாங்களே அப்படித்தான் இருக்கோம். தனிப்பேட்டை இப்ப நீங்க இங்கே என்னை கூப்பிட்டீங்கன்னா இன்னொரு பக்கம் போய் எங்க குடும்பம் எங்க இருக்குது நான் யோசிச்சு பார்த்தா நல்லா ஒரு திருப்பூர் வழியில போகணுமா? அப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம், காடு தெரியாம. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையே 30 வருஷமா தோச்சிட்டு குழைச்சிட்டு என்ன பாருங்க, வாழவே இல்லையே.
அது வாழ தெரியாத போற எல்லாமே இறைவன் வச்சுக்கிற மாதிரியே இருக்கும். காசு, பணம், பேரு, புகழ் எல்லாம் கொடுக்கும், எதுவும் அவருக்கு உதவாது. இதெல்லாம் தெரிஞ்சுதானே ஆதரவற்ற மாதிரி அடக்கம் பண்றோம். என்ன பண்ண போறீங்க? இப்ப சாப்பிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பொறுத்து ஒண்ணு பாத்ரூம் போகணும், அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு இறவேறணும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. புண்ணியம் எங்க சேர்த்தி வச்சோம்ல, புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நாங்க இதெல்லாம் சின்ன வயசுலயே கிளி ஜோசி பார்த்து உடுக்கி அடிச்சு குறி சொல்லி எல்லாம் தாண்டி தங்கைய பஞ்சாங்க தூக்கி 30 வருஷமா ஒடியாந்து ஏதோ இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணமே அந்த காலத்து அனுபவம் தான். இன்னைக்கு ஆதிவார பரிகாரத்தை கொண்டு வந்ததுக்கு காரணமே நம்மளை போல கஷ்டங்களை வாழாம தெரிஞ்சு தெரியாம வாழ்றாங்களே, இப்ப தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவோம் மக்களுக்கு. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறத பயன்படுத்திக்கிறதுக்காகத்தான் நம்ம தொழிலெல்லாம் விட்டுட்டு இங்க வர்றதுக்கு காரணம். இந்த காசு பணம் எல்லாம் ஒரு காலத்துல நம்ம தேடி போனது நம்மளை தேடி வருது, அது வேண்டாம். நம்மளுக்கு மக்கள் நம்மளை தேடி வரணும், ஜனங்க நம்மளை பத்தி பேசணும், நாம பிறந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணும். அப்ப அந்த ஜாதகத்துல இந்த ஒரு கர்மா தான் நம்மளை செயல்படுத்துறது நீங்க தெரிஞ்சுட்டாலே நம்ம இனிமேல் சார் நல்லா யோசிச்சு பாருங்க. காலையில இருந்து பொழுத வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு கலங்க சார் வருது. சார் காலையில டிஃபன் 50 ரூபா, மத்தியான சாப்பாடு 100 ரூபா, நைட் டிஃபன் 200 ரூபா முடிச்சு. இது பாத்தீங்களா, இது பேரு சுயநலமா சாப்பிடுறது இருக்குது, புதனமா சாப்பிடுறது ஒரு கதை சொல்றோம். ஏன்னா 2 பிள்ளைகள் எச்சா முடிஞ்சு சார். அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, 200 ரூபாய் நீங்க உங்களுக்கு சாப்பாட்டுக்கு, அப்ப 30 நாளைக்கு கணக்கு போட்டா எவ்வளவு வேணும்? 6000 வேணும். அப்ப 12 48, 5 40, 11 46, 72, 12 72, 7200 ஒரு வருஷமாமா. 10 வருஷத்துக்கு 72,000 மாமா. 20 வருஷத்துக்கு 1,40,000 ஒரு வருஷத்துக்கு 72,000. சரி, 10 வருஷத்துக்கு 7,20,000. அப்படியா? 30 வருஷத்துக்கு 3,21, 25 லட்சம் ரூபாய்க்கு 30 வருஷம், 20 வருஷம் தாய் சோழி வளர்த்திருது. 21 வருஷம் மொத்தமாவே எவ்வளவு வருதுங்க? 25 லட்சம் ரூபாய் வேணும். கோடி கணக்கில் நம்ம தேடி நாம கோடி ஆகணுங்கிறாங்க. எல்லாமே போடுங்க, 50 லட்சமே போடுங்க, நீங்க சம்பாதிக்கிறத விட்டுருங்க. 50 லட்சம் ரூபாய்க்குள்ள நம்மளோட ஆத்மாவே அடக்கம். நாம கோடி கணக்கில் சம்பாதிச்சு கோடி சொன்னா ஆகணும், கடைசியில கோடி தானே போட்டு போறாங்க. அது எதுக்கு சார்? அதையுமே போற வழியில எடுத்துறோம், அதையும் போற வழியில எடுத்துறோம். அதுக்கு ஒரு சங்கின்னு சொல்லிடுறாங்க இல்லைங்க, உடம்பு அப்படி இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அங்க போகும்போது நாங்களே அது பண்றோம் இல்லையா? எந்த பெண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் அது அடக்கம் பண்ணும் போது அந்த விஷயம் நடக்கும். அது வேண்டியது இல்லை. அப்போ ஒரு 50 லட்சம் ரூபாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு கூட சுத்துது. இன்னைக்கு இல்ல செலவுக்கு மட்டும்தான். அந்த காலத்துல 50,000 இருந்தாலே பெரிய விஷயம் இல்லைங்களாமா? அப்ப 50 லட்சம் ரூபாய் ஒரு மனிதனுக்கு தேவைன்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி ஒரு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்தை வாங்கி நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி போட்டா அதுவே 50 லட்சம் ஆயிடும். அதை வாங்கி வைத்து நம்ம வட்டிக்கு வாங்கி சிறுநீர் பேனர் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனா இந்த ஞானத்தையும் உண்மையான கலையும் இந்த ஜோதிடத்தையும் பணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல அறிவை தேடலாமே இல்லைங்கய்யா? 30 வருஷத்துக்கு தான் நம்ம கணக்கு போட்டுக்கலாம். நம்ம மாதம் செலவு தேவை, ஒட்டுக்கா 30 லட்சம் தேவை இல்லையில. இதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு பார்த்தா நம்மளுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் தான் நம்ம வாய்க்கு கைக்கு தேவை. மருத்துவ செலவுக்கு சேர்த்து தேவை. ஆனால் புண்ணியத்தை நாம் இந்த பிறந்து இவ்வளவு அறிவோட எல்லாத்துக்கிட்டையும் பழகி இத்தனை உலகத்தை சுத்தி பார்த்து நாம் இந்த பூமிக்கு வந்தது